Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, செட்ஸ்னால் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு செட் பில்டர் ஃபார்மில் இருந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் பிட்வீன் செட்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, 2 செட் A and B ஆர் 2 செட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா, we know something like A intersection B நமக்கு தெரியும், A union B தெரியும். ஓகே, ஸோ A intersection B எப்படி எழுதுவோம்? X such that X belongs to A and X belongs to B. இந்த கண்டிஷன் பாருங்கள். once again a compound statement. இங்கே வந்து X such that X belongs to A or X belongs to B. இங்கே என்ன சொல்கிறோம்? ஏதாவது ஒரு இதில் இருந்தால் போதும். இட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் போத் A and B. இதில் இருந்தாலும் எடுத்துப்போம், இதில் எடுத்துப்போம். ஓகே, ஏதாவது ஒன்றில் இருந்தால் போதும். இங்கே வந்து ரெண்டுலேயுமே இருக்கணும், அதான் சொல்கிறோம். ரைட். ஸோ இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, X belongs to this அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது. சப்போஸ் X does not belong to A intersection B அப்படின்னா என்ன சொல்லுவேன்? இதோட நெகேஷன் சொல்லணும். ஓகே, X does not belong to thisனா X does not satisfy this condition. அப்போ என்ன அர்த்தம்? இதோட நெகேஷன் என்னது? we know how to negate compound statement with and. okay, that means what? okay, if and only if X is not in A or X is not in B. அது மாதிரி X not in A union B னா X is an element which does not satisfy this condition. ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? if and only if X not in A and X not in B. இது பாருங்கள், ரெண்டுலேயுமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் நம்ம உள்ளே எடுத்துப்போம். அதனால் இங்கே வந்து X not in A union Bனா ஏலே இருக்காது, பிலே இருக்காது. ஓகே, ரைட். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, EB set of even integers வச்சுக்கோங்க. ஓகே, and XB set of integers that are multiples of 3. That are multiples of 3. What is E intersection X? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சம்டைம்ஸ் இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் X belong to X அப்படின்னா, ஓகே, ஸோ லெட்ஸ் சே n இன்டீஜர்ஸ்ங்கிறனால நம்ம n எடுத்துக்குவோம். n belongs to X அப்படின்னா n is equal to 3 times k for some k belonging to Z. அது இது இப்படி எழுதக்கூடாது. நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்? there exists
k belonging to z such that n equal to 3 times k. இப்படி தான் எழுதணும். இப்போது இதில் என்ன தெரியுதுன்னா n is a multiple of 3 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இஃப் சம்திங் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் 3 times சம் இன்டீஜர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுவும் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 3 times z அப்படின்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த செட்டை என்ன சொல்கிறேன், 3 times n such that n belongs to z. இது ஒரு புது நொட்டேஷன். ஓகே, ஐ எம் மல்டிப்ளைங் ஆல் தி என்ட்ரிஸ். இதெல்லாம் இன்டீஜர்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பரில் எப்படி மல்டிப்ளிகேஷன் தெரியுங்கிறதுனால இது பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு இன்டீஜரையும் 3ஆல் பெருக்கிறேன். அதுதான் 3zன்னு சொல்கிறேன். அப்படி சொன்னால் என்ன ஆகுனா அந்த எக்ஸ் இஸ் நத்திங் பட் 3z. சரியா? ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த எண்ணும் இந்த எண்ணும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை வந்து எம்னு வச்சுக்கோம். எம் ஃபார் ஆல் எம் இன் இசட். எந்த ஒரு இன்டீஜர் எடுத்தாலும் அதை 3ஆல் பெருக்கி அதை இந்த செட்டில் வச்சிடறேன். அதுதான் இந்த 3z. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்னா 3 times z is equal to xன்னு தெரியும். ஸோ நான் கேட்ட கேள்வி என்னது, E intersection 3 times z. ஸோ இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர் இதில் இருக்குது அப்படின்னா it will be a multiple of 2 as well as it will be a multiple of 3. Okay, so let's assume this n belongs to this. Then if and only if, okay, n belongs to E and n belongs to this. Okay, n belongs to E நானது it is a even number, so it is a multiple of 2. So அப்போ என்ன, there exists மறுபடியும் if and only if. ஓகே, இங்கே வந்து if and only if இங்கே எழுதிக்குவோம், இங்கே எழுதிக்கலாம். There exists k1 belonging to z. Okay, such that n is equal to 2 times k1. Okay, and there exists k2 belonging to z such that n is equal to 3 times k2. Okay, right. So அப்போ இது என்னவா இருக்க முடியும் இந்த integer n? It is both multiple of 2 as well as it is multiple of 3. In other words, 2 divides n and 2 divides 3 divides n. Both these numbers divide n. So what is the meaning of that? So you look at this, that is if and only if 2 divides n and 3 divides n. நம்ம கொஞ்சம் நம்பர் தியரியில் பின்னாடி பார்த்து படிச்சிருந்தோம்னா நமக்கு என்ன தெரியும், 2 and 3 are primes without any common factor. ஓகே, ஸோ இப்போ 2 divides n அப்படிங்கிறப்போ ஓகே n is equal to 2 times k1. ஓகே, this implies ஓகே இப்போ 2 divides n அப்படிங்கிறப்போ 2 divides 2 times k1 நமக்கு தெரியும். At the same time 2 divides 3 times k2. 2 divides 3 times k2 தெரியும். So 2 divides 3 times k2 என்ன அர்த்தம், 2 divides k2 வந்துடும். Okay, so therefore n is, so this implies 2 divides k2 வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா there exists k3 belonging to z such that என்ன ஆகும்னா k2 equals 2 divides k2 2 times k3. அப்போ என்ன ஆகும்னா 3 times n is equal to 3 times k2 and the 3 times k2
K2 வந்து என்னது 2 times K3 that is equal to 3 into 2 into K3 that is equal to 6 times K3 வந்துடும். ஸோ என்ன நடக்குதுங்க, இன்டர்செக்ஷனில் இருக்க நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகணும், 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். therefore this number n is going to be divisible by 6. அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா if n belongs to this then n is divisible by 6 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா. ஓகே, இந்த இடத்துல if and only if டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், பட் ஸ்டில் அதை எழுத முடியும். இங்கே n is divisible by 6 வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மறந்துடுங்க, if and only if மறந்துடுங்க. I started with an n belonging to this. I proved that n is divisible by 6ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். சரியா? or n is a multiple of 6. n is divisible by 6 ஒன்று தான், n is a multiple of 6 ஒன்று தான். ஓகே, n is a multiple of 6. சரி, suppose something is a multiple of 6. Will it belong to the intersection? If it is a multiple of 6, it is divisible by 2. If it is a multiple of 6, it is also divisible by 3. Therefore, this is equal to all multiples of 6. So, I can write it as 6 times z. இது எப்படி வந்தது? இந்த நோட்டேஷனால். இந்த நோட்டேஷனில் இந்த 3க்கு பதில் k போட்டால் என்ன வரும்? k times z is equal to k times m where k belongs to, sorry, k times m where m belongs to z. புரியுதா? ஸோ இது வந்து ஒரு நோட்டேஷன். k times z denotes all multiples of k. ஓகே, இங்கே வந்து k times m such that m belongs to z. Alright. சரி, இப்போ இதோட யூனியன் கண்டுபிடிக்க முடியும் உங்களால்? இதோட யூனியன் கண்டுபிடிக்கணுமா? E யூனியன் 6z. ஓகே, இன்டர்செக்ஷன் 6z வந்துடுச்சு. ஸோ யூனியன் என்ன வரும்? யூனியன் நமக்கு தெரியும், E யூனியன் 3z. It contains all elements of the form 2z and 3z. சரி, 2m and 3m. ஓகே, ரெண்டுமே இருக்கும். சரியா? அது ரெண்டையும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, E எப்படி இருக்கும்? 0, 2, 4, 6, 8 இப்படி இருக்கும். இந்த பக்கம் -2, -4 இப்படி இருக்கும். ஸோ 3z எப்படி இருக்கும்? 0, 3, 6, 9, 12 இப்படி போகும். இங்கே வந்து -3, -6, -9 இப்படி போகும். ஸோ இதோட யூனியன்லாம் இதில் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? இந்த இருக்க ஈவன் நம்பர்ஸ்லாம் இங்கேயே வந்துடும் ஆல்ரெடி. அது தவிர இதில் இருக்க ஆடாக இருக்க மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆட், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இதில் வரும். ஸோ இதுதான் இதோட யூனியன். ஓகே, ரைட். ஸோ இதுமாரி ஜாமெட்ரிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கான ஒரு சின்ன படம் போட்டு பார்த்துடலாம். பின்னாடி அந்த படம் யூஸ் ஆகும். இந்த படத்தை வந்து ஸ்கூலில் நீங்கள் போட்டிருப்பீங்க, வென் டயக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போட்டிருப்பீங்க. இது ஏ, இது பி அப்படின்னா இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இது ஏ, இது பி அப்படின்னா இது வந்து ஏ யூனியன் பி. இது ஃபுல்லும் ஷேடட் ஏரியா ஃபுல்லும். சரியா? ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஏ யூனியன் பி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது கன்சிடர் திஸ் செட் ஏ ஈக்குவல்ஸ் x, y belonging to R2 such that x square plus y square equal to 1. Okay, b is equal to x, y belonging to R2 such that x is equal to y. Okay, இப்போ a intersection b என்னவா இருக்கும்? இது தெரியணும்னா ஜாமெட்ரிக்கா ஃபர்ஸ்ட் a என்ன b என்னன்னு பார்க்கணும். ஓகே,
ஏ என்னது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்க்கிளில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண அர்த்தம். சர்க்கிள் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்னா இட்ஸ் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1 சென்டர்ட் அட் ஆரிஜின். ஓகே, ரைட்டா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இதோட இன்டர்செக்ஷன் வேணும். இன்டர்செக்ஷன் வேணும்னா இந்த செட்டு வந்து இந்த சர்க்கிளில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்தேன்னா தென் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இப்போ இது என்ன சொல்லுது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லைன், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதோட இன்டர்செக்ஷனுங்கிறது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். ஓகே, இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருந்துச்சுன்னா இட்ஸ் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு இருக்குது, இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷனில் என்ன இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது, இதுவும் அதுவும். ஸோ இது வந்து 1/√2, 1/√2. ஏன்னா ஒரு கோஆர்டினேட் 1/√2னா இன்னொரு கோஆர்டினேட் 1/√2 தான். இங்கே ஒரு கோஆர்டினேட் -1/√2னா இன்னொன்று -1/√2. ஸோ 1/√2, 1/√2, -1/√2, -1/√2. சரியா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன். இதோட யூனியன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த சர்க்கிள் ப்ளஸ் இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும். ஓகே, ரைட். We'll stop about these examples. We'll directly go and see some more. இந்த யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா, இது காமன் ப்ராப்பர்ட்டினா ரெண்டுக்கும் தொடர்புடைய ப்ராப்பர்ட்டி, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது தவிர அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஒன்றா பார்க்கலாம். ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இதுதான், ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. 3 செட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த யூனியன் எடுத்துகிட்டு அப்புறம் இதோட யூனியன் எடுக்கிறது, ஃபஸ்ட்டு இது 2 யூனியன் எடுத்துகிட்டு அப்புறம் யூனியன் எடுக்கிறது 1 அப்படிங்கிறதா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி இன்டர்செக்ஷனுக்கும் சரியா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும், நீங்கள் யூஸ்வலாக நம்ம இங்கே ஆரம்பிப்போம், இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்போம், எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னமோ, அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சிம்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 3மே ட்ரூன்னு வந்துடும், ஏன்னா அண்டில் கம்பைன் பண்ணியிருக்கனால. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து அண்டு தனியாக வச்சுக்கலாம், அந்த அண்டு சியை, எக்ஸ் பிலாங்ஸ் டு சியை. ஸோ அப்படி இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போனாலும் டைரெக்டாக போயிடலாம். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து டூ திஸ் அஸ் எ எக்ஸசைஸ். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அசோசியேட்டிவிட்டி சொல்லிட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் யூனியன், யூனியன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டர்செக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் யூனியன்னா, ஓகே, இஃப் ஏ பி சி ஆர் sets, then A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Okay. ஸோ இந்த ரிசல்ட் வந்து இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஓகே, எனி 3 sets this is true. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மறுபடியும் அதே தான் இங்கே சொன்னது தான். You have to start with an element x in this
and say that that belongs to this. அப்போ என்ன ஆகும்னா this becomes the subset of that. அடுத்து அங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுங்க, அது வந்து it belongs to this ன்னு சொல்லுங்கள். ஸோ that becomes subset of this. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிடலாம், ரெண்டு செட்டும். ஸோ நம்ம குயிக்காக இதை செய்வோம். இதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரூஃப்னு ஆரம்பிக்கும் போது I will start first with x belonging to A intersection B union C ன்னு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் இதுக்கு இம்ப்ளிகேஷன் எழுதிட்டே போகிறேன். ஓகே, கவனிங்க. This implies x belongs to A and x belongs to B union C. இதைத்தான் நான் அங்கே சொன்னேன், அதை இங்கே எழுதுகிறேன் நான். ஏன்னா இங்கே வந்து இன்டர்செக்ஷன் யூனியனு கம்பைண்டாக இருக்குது. ஐ எம் ரைட்டிங். இது ஒன்று போடுவேன், அடுத்து யூனியன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஒரு இன்டர்செக்ஷன் நீங்கள் போடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ இது போட்டேன். இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். This implies x belongs to A and x belongs to B or x belongs to C. சரியா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து தான் நமக்கு சிக்கலையும் என்ன பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். this and this. ஓகே, இப்போ நமக்கு அவுட்கம் எப்படி இருக்கும், இதோட அவுட்கம் வந்து இந்த x belongs to B வரலாம் or this will வரலாம். சரியா? அப்போது when x belongs to B it comes as an outcome, x belongs to B and x belongs to A னு எடுத்துப்போம். or when x belongs to C comes, x belongs to A or x belongs to C. ஸோ இப்போ அதை எப்படி எழுதலாம்? This implies x belongs to A and அந்த and அப்படியே இருக்குது, x belongs to B. When the outcome is this combined with R, x belongs to A and x belongs to C. இது புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இது இருக்குது, இது அப்படியே இருக்குது, இது காமன். இந்த வாட் எவர் அவுட்புட், இதுலேருந்து என்ன அவுட்புட் வந்தாலும் இதுதான் காமன். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். பட் ஆனால் இதில் ஏதாவது ஒன்று ட்ரூ. ஓகே, ஒன்றாவது ட்ரூ. ஸோ இது ட்ரூவாக இருக்கும்போது திஸ் அண்ட் திஸ்ன்னு இருக்கும், இது ட்ரூவாக இருக்கும்போது திஸ் அண்ட் திஸ்ன்னு இருக்கும். எப்போவுமே அந்த அண்டு சேர்ந்துடும் உள்ளக்க. ஓகே, அப்போ என்ன ஆகணும், எய்தர் திஸ் அவுட்புட் ஆர் திஸ் அவுட்புட், திஸ் வித் திஸ். ஓகே, அது தான் அங்கே எழுதியிருக்கேன், நடுவில் ஆர் இருக்கும். ஸோ திஸ் மீன்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு A union B or x belongs to A and இருக்குது அப்படின்னா A intersection C. அப்போது x belongs to this set or x belongs to that set அப்படின்னா என்ன அர்த்தம்? This implies x belongs to A intersection B union A intersection C. இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இதோட சாராம்சம் இங்கே ஆரம்பித்தோம், அங்கே போயிருக்கு. இது ஒரு செட்டு, இந்த செட்டில் இருந்துச்சு, இந்த செட்டில் முடிச்சிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? A intersection B union C is subset of A intersection B union A intersection C. இதுதான் நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதோட ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு ஆரம்பித்து எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு முடிக்கணும். சரியா? அந்த ப்ரூஃப் வந்து பண்ணிட முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும். இது வரைக்கும் நான் இம்ப்ளிகேஷன் ஒன் சைடு தான் போட்டேன் இல்லையா, இந்த ஃபுல் ப்ரூஃப்லேயும். அது அப்படியே ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் போகுமா பாருங்கள், கவனித்து பாருங்கள். இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் ஆர் திஸ். ஸோ இந்த இம்ப்ளிகேஷன் மறுபடியும் போட முடியும் ரிவர்ஸில். ஓகே, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி எழுதியிருக்கேன். ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இப்படியும் போக முடியும். சரியா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ இதுக்கடுத்து இங்கே போக முடியுமா அப்படின்னா, போனதை இந்த இடத்துல நம்ம ஒரு லாஜிக் யோசித்தோம், அதே மாதிரி யோசிக்கணும். ஸோ இதோட அவுட்புட்டு அல்லது இதோட அவுட்புட்டு. சரியா? இப்போ ரெண்டுலேயுமே ட்ரூ, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே ட்ரூ. ஓகே, அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏங்கிறது இங்கே இருக்குது, இங்கேயும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு இருக்குது. சரியா? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அவுட்புட் எப்போ மாறும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ வந்து ஆல்வேஸ் இருக்கும், வாட் எவர் அவுட்கம் இட் இஸ். இது வந்தால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இருக்கும், இது வந்தால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இருக்கும்.
அதனால் அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இங்கே இருக்கட்டும். அண்ட் அலாங் வித் திஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தேர், அதுக்கடுத்து என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்க போகுது, இந்த அவுட்புட்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இருக்கும், இந்த இதுனா எக்ஸ் பிலாங்ஸ் டு சி இருக்கும். எதை எடுத்துக்க போகிறோம், இதில் இது இல்லை இது ஏதாச்சும் ஒன்று, சரியா? இதை எடுத்தால் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இருக்கும், இதை எடுத்தால் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி இருக்கும், அதான் எழுதியிருக்கோம். ஸோ அங்கேயும் ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் எழுத முடியும். ஓகே, எழுதியாச்சுன்னா இப்போ என்னாச்சு, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படியே இங்கே இருக்குது, இதை வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி எழுதியிருக்கேன். டெஃபினிஷன் தான், மறுபடியும் இப்படி வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து இது வந்துருச்சு, இந்த தான் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் செட் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் செட், தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்செக்ஷன். ஸோ இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். புரியுதா? ஸோ இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன அர்த்தம், இந்த சப்செட் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ப்ரூஃப் ஒரு நிமிஷம் கவனிங்க, என்ன பண்ணியிருக்கோன்னு. ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம். ஒரு சில விஷயங்கள் இன்டர்செக்ஷன் யூனியனை பற்றி, அதை நம்ம என்னென்னு போடுவோம் அடுத்த கிளாஸில். இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னது, ப்ரூவ் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியன் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஓவர் இன்டர்செக்ஷன். இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறது. நீங்களாக ட்ரை பண்ண போகிறீங்க. A union B intersection C is equal to A union B intersection A union C. ஓகே, இதை வந்து ஃபார்மல் ப்ரூஃபாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா, இது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். நான் எப்போவுமே ஆரம்பத்தில் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ரூஃபுங்கிறது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுதுகிறோம். ஸோ அதனால் அதில் சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் கோர்வை அடிக்கி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி அது ப்ராப்பராக இங்கிலீஷில் வாசிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஆல்தோ மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் எழுதினாலும். ஸோ இது வந்து அப்படி இல்லை. அப்படி ஆக்கணும்னு என்ன பண்ணுவீங்க, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லைக் திஸ், லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புரியுதா? ஓகே, ஸோ அப்படி புள்ளி வச்சிட்டிங்கன்னா, ஓகே, அப்படி புள்ளி கூட தேவையில்லை, இப்படி வாசிங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ் இஃப் அண்ட் ஒன்லி, இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு பார்த்துக்கோங்க, வாசிச்சிடுங்க. வாசிச்சிட்டே வாங்க, இட் பிகம்ஸ் எ சென்டென்ஸ். ஃபைனலி இங்கே வந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு தேர்ஃபோர் திஸ் ஈக்குவல் டு திஸ், அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் இல்லாத மாதிரி இருக்குது, பட் எல்லாமே சிம்பிள்ஸில் இருந்தாலும் அதை வாசிக்கும் போது இட் லுக்ஸ் லைக் எ சென்டென்ஸ். ஓகே, பென்லாம் வேண்டாம், எதுவுமே சேர்க்க வேண்டாம், டேரெக்டாக அப்படியே ஆரம்பிங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்னே ஆரம்பிங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ்னு போயிட்டே இருந்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் எ சென்டென்ஸ். ஓகே, பட் என்ன ஒரு வெரி லாங் சென்டென்ஸ், சரியா? ஸோ மெனி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்சைடு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இன்டர்செக்ஷன் யூனியனோட டெஃபினிஷனை வந்து 2 செட்டுக்கு பண்ண மாதிரி ஒரு 3 செட்டு 4 செட்டு அப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போது A1 A2 எக்ஸெட்ரா AN n செட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செட்ஸோட இன்டர்செக்ஷன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 intersection A3 intersection AN அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கூட இருக்குது. அந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து நொட்டேஷன். இது வந்து ஜஸ்ட் நொட்டேஷன், சரியா? நொட்டேஷன்னா என்ன அர்த்தம்னா, இன்டர்செக்ஷன் I equals 1 to n AI. ஓகே, நம்ம அந்த சம்மேஷன் நோட்டேஷன் எழுதுகிற மாதிரி. அது மாதிரி யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இதுக்கும் நோட்டேஷன் இருக்குது. யூனியன் I equals 1 to n AI. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் செட் முதல்ல? ஓகே, இந்த செட்டை செட் நோட்டேஷன் எழுதணும்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் I equal to 1 to n AI, இதை செட் நோட்டேஷன் எழுத போகிறேன். எக்ஸ் such that what condition should be there. ஓகே, யூனியனில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோமே, யூனியனில் இருக்கணும்னா ஏதாவது ஒன்றுலையாவது இருக்கணும், ஏ அல்லது பி. ஸோ அப்போ அதே இதை இங்கே இமிட்டேட் பண்ணுங்கள்.
எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனியன் ஆஃப் A1 A2 எக்ஸட்ரா ஏன்னா ஏதாவது ஒன்றுலையாவது இருக்கணும். அப்போ ஏதாவது ஒன்றுலையாவது இருக்குன்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் எ செட் அமங் தீஸ், அதில் ஏதாவது ஒன்றுலையாவது இது இருக்கணும். இப்போ ஃபைண்டிங் எ செட்னா என்ன அர்த்தம்? ஒரு செட்டோட பேரை கண்டுபிடிக்கணும். அந்த செட்டு எந்த ஃபார்மில் இருக்கும்? A சஃபிக்ஸ் ஐங்கிற ஃபார்மில். அந்த ஐ மட்டும் தான் மாறுது செட்டோட பேரில். அப்போ அந்த ஐயை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்? தேர் எக்ஸிஸ்ட் ஐ belonging to 1 2 etc n such that என்ன ஆகணும்? x belongs to ai. இதுதான் அந்த கண்டிஷன். இதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு யோசிச்சு பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் இதை இன்னும் சீரியஸாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இதோட இப்போதைக்கு நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.